என்ன இல்லம்மாக்கா, உங்க மகளை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, ஆளையே காணோம். உங்க மகன் இங்க வரதே இல்லையா? இப்ப உங்க மருமகளுக்கும் மகளுக்கும் எதுவும் சண்டையா? ஆளையே காணமே அந்த பிள்ளைய. வருவாட்டி வருவா, இன்னைக்கு கூட வரேன்னு தான் சொன்னான். ஏன்னா வரலன்னா மருமகளுக்கும் மகளுக்கும் சண்டையா? சண்டையும் இல்லை கொண்டையும் இல்லை. இது இல்லம்மா, உனக்கு ஒரு மகன் உண்டாக்கும். நான் மகன் மட்டும் இல்லை நினைச்சிட்டு இருக்கேன். உங்க ஞாபக மறதிக்கு அளவே இல்லாம போயிட்டு இருக்குக்கா. அதுக்காக என்ன எனக்கு மகன் இருந்ததுமா உங்களுக்கு மறந்து போச்சு? ஆமாட்டி ஆமா, ஏன்னா அந்த பிள்ளை நான் தூக்கி கீக்கி விளையாண்டுருக்கோம்ல, நம்ம என்ன மறந்தே போயிடுச்சு பாரு. உங்களுக்கு எது எது மறக்கணுன்ற விவசாயம் இல்லாம போச்சு. இன்னைக்கு அப்போ உங்க வீட்டுல தடபுடலா விருந்துன்னு சொல்லுங்க. மருமக சமைச்சுக்கிட்டு இருக்காளோ? ஆமா ஆமா, சமைச்சுக்கிட்டு இருக்கா. என்ன இன்னைக்கு மீனா, கறியா, கோழியா இல்ல நண்டா? என்ன செய்யறாளோ தெரியல. மீன் எடுத்து சமைக்க சொன்னேன். கேட்டு இன்னைக்கு தெரு வழியா மீன் வித்து வந்த மாதிரியே தெரியலையே. ஆமாக்கா, இன்னைக்கு மீன் வித்து வந்த மாதிரியே இல்லையே. ஐயோ, அப்படியா? இன்னைக்கு மீன் வரவே இல்லையோ? அப்ப என்னத்தை சமைக்கிறாளோ தெரியல. சரி, நான் வீட்டுக்கு போயிட்டு வரேன். என் மருமவை என்னத்தை சமைச்சு வச்சிருக்கான்னு பார்க்கணும். என்ன கோமதி அக்கா, நீங்க என்ன சமைச்சீங்க? நான் முட்டையை வாங்கி வச்சுட்டு வந்திருக்கேன். நேற்றுள்ள பழைய சோறு கிடக்கு, அதில் முட்டையை ஒரு அடையை ஊற்றி சாப்பிட்டுக்க வேண்டியதுதான். ஏன் நீங்கள் மீன் கறி எதுவும் எடுக்கலையா? மீன் வரும்னு பார்த்தேன், மீன் தான் வரலல்ல. அதனால சரி பழைய சோறை வச்சு முட்டை அடை ஊற்றி வைக்கலான்ட்டு வந்துட்டேன். சரி சரி, நீ என்ன சமைச்ச? நான் இனிமேல் தான் போய் என்னத்தையாலும் பார்க்கணும். சரி, அப்போ நானும் கிளம்பட்டுமா? அப்புறம் நான் உட்காந்து என்ன செய்ய? சரி வா, நம்ம சேர்ந்தே கிளம்பிடுவோம். எல்லாம் உட்காருக்கு, கொஞ்ச நேரம் பேசுவோம். செல்வியக்கா, உங்களுக்கு எப்பயுமே வாய் மூடாதோ? இப்படி நிலிச்சுக்கிட்டே தான் இருக்குமோ எப்பயும்? ஏட்டி அப்படிலாம் கேட்கக்கூடாது டி. நான் என்னக்கா தப்பா கேட்டேன்? எனக்கு வந்து சந்தேகத்தை தானே கேட்டேன். சின்ன வயசுல நல்லா தான் இருந்துச்சு எனக்கு. நான் சின்ன வயசில் நல்லா சிரிச்சு சிரிச்சு பேசுவேனா, அப்புறம் எனக்கு கொஞ்ச நாள் இப்படியே ஆயிடுச்சு. நல்ல வேலை, நான் சின்ன வயசில் சிரிச்சிருக்கவே மாட்டேன் போல், அதான் எனக்கு இப்படி இருக்குது. ஏட்டி இதெல்லாம் கடவுள் நமக்கு கொடுக்குறது, இதெல்லாம் நம்ம குறை சொல்லக்கூடாது. ஏக்கா இதெல்லாம் சும்மா ஜஸ்ட் ஒரு ஜாலிக்கு தானக்கா. ஏன்னா எல்லாம் சோறுகளெல்லாம் பொங்கி வச்சாச்சா? ஆமாக்கா, சோறுகளெல்லாம் பொங்கியாச்சு. ஆமாக்கா, இன்றைக்கி என் நாத்தனா வேற வர்றா, அதனால் இன்றைக்கி ஸ்பெஷலாக பண்ணி வச்சுருக்கேன். இது என்ன டீ ஸ்பெஷலு? எனக்கு கொஞ்சம் டீ. சுட சுட ரசம் வச்சு துவையல் அரைச்சி வச்சுட்டு வந்திருக்கேங்க்கா. அடி பாவி, இப்போ நாத்தனா வராங்கிற, அப்புறம் வெறும் ரசத்தை மட்டும் வச்சுட்டு வந்திருக்கேன். ஒரு மீன் இல்லாட்டி கறி ஏதாவது எடுத்து சமைக்கலாம். இல்லாட்டி சமைக்கலாம் தான், மீன் கறின்னு எடுத்து கொடுத்தா 2 நாள் டேரா போட்டுரும். ரசத்தை வச்சோன்னா இன்றைக்கி சாயந்தரமே ஓடி போயிடும். அதுக்கு தான். இது என்ன ஒரு வில்லத்தனம் உனக்கு? வில்லத்தனம்லாம் இல்லைக்கா, உண்மை அதானே. போன திருப்பு அப்படி தான் ஒரு தடவை வந்துச்சு. வந்துட்டு அன்றைக்கி சாயந்தரமே கிளம்பணும்னு வந்த பிள்ளை. நான் வச்சுருந்த மீன் குழம்பு மட்டன் குழம்புலாம் பார்த்துட்டு 2 நாள் இருந்து சாப்பிட்டுட்டு போகிறேம்மா, அன்னி சமைச்சதை எனக்காக சமைச்சிட்டு இருக்காங்கல்ல, வேஸ்ட்டாக போயிருந்துட்டு 2 நாள் இருந்துட்டு போயிடுச்சு. நமக்கு வேலை தானே. அதுக்கு இப்படியாட்டி பண்ணுவேன். ஹாய் அனி, இங்கே தான் இருக்கீங்களா? நீங்கள் இங்கே தான் இருப்பீங்கன்னு நினச்சி வந்தேன். அதே மாதிரி இங்கேயே தான் இருக்கீங்க. எட்டி பாரு, எப்படி வந்த? நல்லா இருக்கியா? பாட்டி வா, ஒன்றை தாண்டி தேடிக்கிட்டு இருந்தேன். அண்ணி, எனக்கு ரொம்ப பசிக்குது, வாங்க நம்ம வீட்டுக்கு போகலாமா? எனக்காக நீங்கள் இன்னைக்கு என்ன சமைச்சிருக்கீங்க? எட்டி பாரு, அன்னைக்கு சமைச்ச மாதிரி தாண்டி உனக்கு இன்னைக்கு சிக்கனு மட்டனு மீன் எல்லாம். பாரு, இவ்வளோத்தையும் செஞ்சுக்கிட்டு நம்மகிட்ட கேட்டதுக்கு ரசம் வச்சு தொகையில் அரைச்சிருக்கேன் இருக்கா. என்ன போய் புழுகுறாமா நெட்டவள்ளி? பரவாயில்லையே, இவ்வளோத்தையும் சமைச்சிட்டா என்ன? ஏட்டி, நான் சொல்ல வரதை முழுசாக கேளுட்டி. இவ்வளவும் சமைக்கணும்னு ஆசை தான்,
ஆனால் என்னால் இன்றைக்கி முடியலை டீ, செய்யலை. அதனால் இன்றைக்கி சிம்பிளாக தான் பண்ணியிருக்கேன். சிம்பிளாவா? சிம்பிளானா மட்டன், மீன், சிக்கன் ஏதாவது ஒன்று தான் எடுத்துருக்கீங்களா? இல்லை டீ, ரசம் தான் டீ வச்சுருக்கேன். ரசம் வச்சு தொட்டுக்கிறதுக்கு துவையல் அரைச்சி வச்சுருக்கேன். உனக்கு துவையல் ரொம்ப பிடிக்கும்ல, அதான் அதை வச்சுட்டேன் இன்னைக்கு.